Welcome back to all. I am Nalini from Diya's channel. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக 20 days 20 classes பார்த்துட்ருக்கோம். Now we are in last class, that is class 20ல இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அந்த பிளேலிஸ்ட்டு போய் இந்த 20 classes நீங்கள் பார்த்துட்டு கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ஆர்எஸ்என்டிஆ சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து பாருங்கள், நம்பிக்கையோடு பேசலாம். இந்த 20 classes வந்து பேசிக்லேருந்து மாடல் வெர்ப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுற அளவுக்கு இது எல்லாமே இருக்குது, அடங்கியிருக்கு. இதில் ஈஸியாக பேசுகிற அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 20 classes என்ன பார்த்துருக்குறோமோ அது வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். ஆஃப்டர் தட்டும் இது வந்து நம்ம ரிவைஸ் வெக்கேபுலரிஸ் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக இதை பேஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த கிளாஸ். மாடல் வெர்ப்ஸில் டுடே வாட் வி ஆர் கோயிங் டு சி மீன்ஸ் மஸ்ட்டு ஹாவ் டு ரெண்டுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணலாம். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேட் டு அப்படின்னு வரும். இப்போ வந்து மஸ்ட்டு ஹாவ் டு ரெண்டு எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபீல்ஸ் தட் சம்திங். நம்ம ஸ்பீக்கர் அப்படின்னா ஹூ இஸ் எ ஸ்பீக்கர், நான் பேசுகிறேன்னா நான் தான், ஐ ஃபீல் சம்திங். நான் வந்து ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அவசியமாக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஐ எம் த ஸ்பீக்கர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் ஸ்பீக்கர். அப்போ நீங்கள் வந்து யூ ஃபீல் தட் சம்திங். நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும், அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே சொல்லும்போது மஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் அந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி மஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மீன் பண்ணும் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிறது தமிழ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாவ் டு வந்து ஒன் பர்சன் ஆர் ஒன் சிச்சுவேஷன் மேக்ஸ் சம்திங் நெசசரி. ஒன் பர்சன் ஆர் ஒன் சிச்சுவேஷன் மேக்ஸ் சம்திங் நெசசரி. அதாவது ஒரே ஒரு பர்சன் எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு சிச்சுவேஷன். அந்த ஒரு பர்சனோ அது வந்து ஒரு சிச்சுவேஷன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சூழ்நிலை வரும் இல்லைங்களா நம்மளுக்கு. அதில் வந்து அந்த சூழ்நிலையில் அந்த செயல் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டான். இப்போ ஒரு செயல், ஏன் இந்த மாதிரி செஞ்ச, ஏன் இப்படி சொன்ன, ஏன் பணம் அவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை. தெர் இஸ் நோ வே, தட்ஸ் வை ஐ வாஸ் கிவன். அதனால் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லிட்டேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த சிச்சுவேஷன்னால் நம்ம அந்த சூழ்நிலையை கருதி அந்த செயலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துடுச்சு அந்த இடத்துல. அதனால் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஹாவ் டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து மெடிசனே எடுத்துக்க மாட்டேன், இன்ஜெக்ஷன் போட மாட்டேன் அப்படின்னு போட்டதே இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பேண்டமிக் பீரியட்னால இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு கோல்டு ஃபீவர் வந்தால் பயத்தில் நம்ம போய் மெடிசன் எடுத்துக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், செக்கப் போகிறோம், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து அந்த சூழ்நிலையால் ஒரு செயல் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால தான் ஐ ஹாவ் டு அப்படிங்கிற மாதிரி அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். நம்ம மஸ்ட்டுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த இடத்துல வேண்டி இருக்கிறது. இப்போ நான் நேரத்துலையே இன்றைக்கி வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது அப்படி ஒரு அவசியம், ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க் நம்ம வீட்டில். அப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் என்ன சொல்லுவோம், டுடே ஐ ஹாவ் டு கோ ஏர்லியர். டுடே ஐ ஹாவ் டு கோ ஏர்லியர். இன்றைக்கி நான் ஏர்லியராக போக வேண்டி இருக்கிறது அப்படி ஒரு அவசியத்தை அங்கே சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் என்ன வேரியேஷன் புரிஞ்சுதுங்களா? ரெண்டுமே நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் சொல்கிறோம். இருந்தாலும் அது வேண்டும்னு சொல்கிறோம், இது வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை கருதி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்ட்டுக்கு யூ மஸ்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்மளுக்கு இப்போது எல்லோருமே ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸ், டாக்டர் இஸ் அட்வைஸிங் ஃபார் அஸ், நீ வெந்நீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ்னால் குடிக்க வேண்டும் தான் வரும். அதனால் மஸ்ட்டு. இதே வந்து கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சரிங்களா?
இதுவே ஹேவ் டு அப்படின்னா குடிக்க வேண்டி இருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். அப்போ நீங்கள் அவசியம் வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். அதாவது டாக்டர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறாரு, டாக்டர் டோல்டு மீ டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை நம்ம மற்றவங்க சொல்லும்போது ஐ ஹாவ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நான் வெந்நீர் குடிக்க வேண்டி இருக்கிறது, அவசியம் இருக்குது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல வேண்டி இருக்கிறதும்போது ஹாவ் டு. புரியுதுங்களா? இப்போது உங்களுக்காக பார்க்க வேண்டியிருக்குது, குழந்தைகளுக்காக. இப்போது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகணும். ஃபங்க்ஷன் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் தான், போயே ஆகணும். இருந்தாலும் இப்போ ஐ மஸ்ட் கோ டு அட்டன் த ஃபங்க்ஷன் சொல்கிறோம், அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஐ ஹாவ் டு டேக் கேர் மை சில்ட்ரன் அல்லது சி மை சில்ட்ரன் பிகாஸ் தேர் இஸ் நோபடி டு டேக் கேர் ஆஃப் தெம் அட் ஹோம். வீட்டில் யாருமே இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளையும் பார்க்க வேண்டியிருக்குது, அதனால் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும். குழந்தைகளை பார்க்க வேண்டியிருக்கிறதுனால ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இது ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஐ மஸ்ட் மீட் த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் பேராசிரியரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஐ மஸ்ட்டு மீட் த சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது வந்து ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேராசிரியரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே வந்து ஹேவ் டுன்னு அந்த இடத்துல மாற்றி போட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு மீட் த ப்ரொஃபஸர் அப்படின்னா நான் பேராசிரியரை சந்திக்க வேண்டி இருக்கிறதுனா நம்ம ஏதாவது அவர்கிட்ட கேட்டிருப்போம், அவர் வந்து வர சொல்லியிருப்பார், அப்போ சந்திக்க வேண்டி இருக்கிறது, போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போ அவர் வர சொல்லியிருப்பார். அதனால் அந்த இடங்களில் நம்ம ஹாவ் டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ மஸ்ட் கோ டு ஆஃபீஸ். நான் ஆஃபீஸுக்கு நான் என்று அலுவலகம் செல்ல வேண்டும். இது வந்து திஸ் இஸ் அவர் டியூட்டினோ, ரெகுலர்லி வி ஆர் கோயிங் டு ஆஃபீஸ்னோ. அப்போது அது மாதிரி வரும்போது ஐ மஸ்ட் கோ டு ஆஃபீஸ், இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம. அதே ஐ ஹாவ் டு கோ டு ஆஃபீஸ் ஆன் சண்டே. சண்டே இஸ் ஹாலிடே. அப்போ நீ ஏன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய் டு யூ வாண்ட் டு கோ டு ஆஃபீஸ் ஆன் சண்டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பிகாஸ் நம்ம நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் வர சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு ஒர்க்காக. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எப்போவுமே நான் சண்டே போகிறதில்ல, அன்னைக்கு பர்டிகுலர் சண்டே அவர் சொல்கிறார் போக வேண்டியிருக்கு, மேலதிகாரி வர சொன்னதுனால நான் போக வேண்டியிருக்குது, அவர் வர சொல்லியிருக்கிறாரு, அதுக்காக நான் போக வேண்டியிருக்கிறதுன்னு அந்த சூழ்நிலையை சொல்கிறதுனால ஹாவ் டு அப்படின்னு போடுறேங்க. புரிஞ்சுதுங்களா? மஸ்ட் டு ஹாவ் டு ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் அந்த சூழ்நிலையை கருதி சொன்னோம்னா ஹாவ் டு போடணும். இல்லை போகணும் அப்படின்னு நமக்கு அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், யூ மஸ்ட் பி தேர் பை 6:30 அப்படின்னா நீ வந்து 6:30க்கு அங்கே 6:30 மணிக்கு வந்து நீ இருக்க வேண்டும், அங்கே இருக்கணும். யூ மஸ்ட் பி தேர் அங்கே அப்படின்னு நீ அங்கே இருக்க வேண்டும், கரெக்டாக 6:30க்கு நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து யூ ஹாவ் டு பி தேர் பை 6:30 அப்படின்னா அங்கே 6:30க்கு இருக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா 6:30க்கு நம்ம அங்கே இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம வந்து மீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையை கருதி நம்ம 6:30க்கு அங்கே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஐ மஸ்ட் சேஞ்ச் மை ட்ரெஸ். ஐ மஸ்ட் சேஞ்ச் மை ட்ரெஸ். நான் வந்து என்னுடைய உடையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இது சாதாரணமாக நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுவே ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ட்ரெஸ். இப்போ எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் வெட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். நான் என் உடையை மாற்ற வேண்டி இருக்கிறது, வெட் ஆயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின், ஏதாவது பிக்கிள்ஸ் பட்டோ அல்லது வந்து காஃபி கொட்டிடுச்சு, டீ கொட்டிடுச்சு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. பிகாஸ் தே ஆர் வெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த சூழ்நிலை கட்டாயம் மாட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு, அதனால தான் அங்கே சேஞ்ச் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இது இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 6:30க்கு நான் அங்கே இருக்கணும்னு சொல்கிறோம். அதே வந்து 6:30க்கு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த 6:30க்கு ஒரு வேளை இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம மீட் பண்ண முடியாது, அல்லது வந்து அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, ட்ரெயினை விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்காக அந்த 6:30ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறது அது நம்மளுடைய அந்த நேரத்தில் நம்ம அந்த செயலை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்காக சொல்கிறோம். அதே வந்து இது சூழ்நிலையை கட்டாயமாக நம்ம வந்து பண்ண வேண்டி இருக்குது, வேறு தெர் இஸ் நோ வே, அதனால் ஹாவ் டு அப்படிங்கிறது போட்டோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹேட் டு. மஸ்ட்டு ஹேவ் டு ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸு ஹேட் டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா வேண்டி இருந்தது அந்த மாதிரி மீன் பண்ணோம். இப்போது ஐ மஸ்ட் ஆர் ஐ ஹாவ் டு லீவ் அட் 5:30 டுடே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் வந்து 5:30க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது கிளம்ப வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் ஐ ஹாவ் டு லீவ் அட் 5:30. கிளம்ப வேண்டும் அப்படின்னா ஐ மஸ்ட் லீவ் அட் 5:30 டுடே அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா வேண்டி இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கிளம்பி போனதுக்கப்புறம் ஏன் நேரத்தில் போயிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னா ஐ ஹேட் டு லீவ் அட் 5:30 டுடே. இன்றைக்கி 5:30க்கே கிளம்ப வேண்டி இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அவசரமாக போயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஐ மஸ்ட்டு அல்லது ஐ ஹாவ் டு கெட் அப் ஏர்லி டு கேட்ச் த ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து நேரத்திலேயே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சொல்கிறாரு. அல்லது எழுந்திருக்க வேண்டி இருக்கிறதுனா ஹாவ் டு. அதே வந்து வேண்டி இருந்ததுன்னு போது ஐ ஹேட் டு கெட் அப் ஏர்லி டு கேட்ச் த ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்னு. இப்போது ஈவினிங் ஏர்லியராக வந்து அவங்களுக்கு ஐ ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லும்போது ஒய் கேட்டால் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ட்ரௌசியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் டு கெட் அப் ஏர்லி டு கேட்ச் த ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்னு. நான் இன்றைக்கி முதல் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக நேரத்துலையே எந்திரிக்க வேண்டி இருந்தது, அதனால தான் இப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐ மஸ்ட் அல்லது ஐ ஹாவ் டு ஷோ மை ஐடென்டிட்டி கார்டு டு ஹையர் அ பைசைக்கிள். ஒரு பைசைக்கிள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐடி கார்டு காட்ட வேண்டி இருக்கிறது வேண்டும் அப்படிங்கிறது, அல்லது வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். பைசைக்கிள், பைக், கார் எது வேணாலும் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே வேண்டி இருந்ததுன்னு வரும்போது ஐ ஹேட் டு ஷோ மை ஐடென்டிட்டி கார்டு டு ஹையர் அ பைசைக்கிள். புரிஞ்சுதுங்களா? டு ஹையர் அ பைசைக்கிள். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எல்லாமே கண்டினியூஸாக பார்க்கணும். இந்த 20 கிளாஸஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த 20 கிளாஸஸ் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அடுத்தது வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து போகும்போது உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரியும். அந்த டென்சஸில் வந்து சிம்பிள் இருந்து கண்டினியூஸு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸு இது எல்லாமே அந்த 4 ஃபார்மும் ஒவ்வொரு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் 3 டென்ஸுக்கும் அந்த 4 ஃபார்மும் எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் இன்ட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து டெஸ்ட் சீரீஸில் வரும். அதனால் நீங்கள் அந்த டென்சஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா தரவாக இது இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் போகும்போது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். சரிங்களா? If you like this class means please give your like and share to your friends. Thank you for watching. Bye bye. Let us meet our next class.